எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த விவசாயம் காப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயத்தை கண்டிப்பாக நம்ம காத்தாங்கண்ணா அந்த சூழலில் உருவாகிறோம். ஏன்னா விலைவாசி ஏறி போச்சு. பூண்டு 1 கிலோ 400 வந்துச்சு. ஆட்டுக்கறி இப்போ வந்து 850 900 வந்துச்சு. ஒரு சில இடத்துல 1000 வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரியில் புதினா விளைவிப்பாங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் மாம்பழம், சேலம் டிஸ்ட்ரிக் ஏற்காடில் தேயிலை, ஆரஞ்சு, கரும்பு, சோளம், கரூரில் சோளம், ஈரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரும்பு, தென்னை, வாழை, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா வாழை, தென்னை மரம், கரும்பு பண்ணுவாங்க. நீலகிரி பார்த்தீங்கன்னா கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட் போடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தேனி, திராட்சை, கரும்பு, மாமரம், திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா வாழை, மஞ்சள் போடுவாங்க. ஈரோடுலேயும் மஞ்சள் போடுவாங்க. இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ரப்பர். மேற்கு தொடர்ச்சி மலை விவசாயத்தில் செழிமாக இருக்குது. தென்காசியில் ரப்பர், தேயிலை, வாழை போட்டிருக்காங்க. இந்த திண்டுக்கல் வேடச்சந்திரம், ஒட்டஞ்சத்தூர் நல்ல விவசாயம். விருதுநகரம் அந்த மேற்கு தொடர்ச்சியில் டச் ஆகுது. அது நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக வீடு கட்டுறீங்க, வீடு கொஞ்சம் இடம் விட்ருங்க. ஒரு மாமரம், ஒரு தென்னை மரம், வாழைமரம், பலா, வாழை, ஒரு கொய்யா, மாதுளை, சப்போட்டா, ஒரு 20-12 மரம் நட்டில் மிகப்பெரிய பொருளாதாரங்க அதுங்க. அதுமாதிரி தாவரத்துக்கு நட்டு வளங்க. நிறைய பேர் எம்எஸ்சி பாட்னி படிச்சுட்டு விவசாயத்தில் பெரிய இது பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜ் தமிழ்நாடு எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், சென்னை. ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு விவசாய இது கொண்டு வாங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ கொள்முதல் ஒரு விவசாயிக்கிட்ட கொள்முதல் கொஞ்சம் கம்மியான ரேட்டு வாங்கிங்கன்னா அதிகமான ரேட்டு விற்கிறாங்க. விவசாயம் நேரடியாக விற்க முடியாது சொல்லுகிறாங்க அப்படின்ட்டு அவங்களே விளைவிச்சு அவங்களே விற்கிறாங்க. அதனால லாபம் இருக்குங்க. அதேமாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நல்ல நிலைக்கு போங்க. விவசாயத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்த மாதிரி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்படியே பன்ருட்டி பார்த்தீங்கன்னா பன்ருட்டி, கடலூர், நெய்வேலி, சிதம்பரம் பார்த்தீங்கன்னா விருதாசனம், முந்திரி, பாதாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதேமாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. இப்போ விவசாயிகள்லாம் நாடு இருக்காது. நாட்டோட முதுகெலும்பு விவசாயி தான் காந்திஜி சொல்லியிருக்காரு, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு. விவசாயி முக்கிய பங்கு இருக்குது. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதாவது நாட்டின் முக்கிய பங்கு வகிப்போர் விவசாயம் சொல்லியிருக்காரு. நிறைய விவசாயத்துக்கு முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக அமையணும். இப்போ பாருங்கள், தென் மாவட்டத்தில் வறட்சி இருக்குது. புதுக்கோட்டை சிவகிராமத்தில் சீமக்கரும்பு ஒரு செடி போட்டு வளர்க்குறாங்க. அதை இது பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை சிவகிராமத்தில் இப்போ கால்நடை ஆடு மாடு வளர்த்து விவசாயம் பண்ணி அதில் சம்பாதிக்கிறாங்க. விவசாயத்தை செழுமைப்படுத்தணும். கேரளாவில் செழுமை இருக்குது. அதுமாரி தமிழ் மக்கள், தமிழின மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழ்நாட்டு விவசாயத்தை காப்போம். சபரி டூரிசம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபரி டூரிசம் 995.